வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. நான் கண்ணதாசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் கோரி தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல், குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். 75வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஜெயிலர் 2 படப்பிடிப்பு இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் வாழ்த்து. திமுக அரசில் ஊழலும் மோசடியும் நடைபெறாத துறையே இல்லை, பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஈரோடு விஜயமங்கலத்தில் வரும் 18ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம். 25,000 பேர் பங்கேற்பார்கள் என செங்கோட்டையின் தகவல். தவேக கட்சிக்கு மோதிரம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல். பிரச்சார கூட்டத்தில் விரைவில் விஜய் அறிவிப்பார் என தகவல். இந்தியாவின் அரிசி உற்பத்தி 15.2 கோடி டன்களை எட்டும் என மதிப்பீடு. கோதுமை உற்பத்தி 11.7 கோடி டன்னாக அதிகரிக்கும் என தகவல். மதுரையில் ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முயற்சி. இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்களை கைது செய்த போலீசார். ராகுல் காந்தியை தவிர்த்த காங்கிரஸ் எம்பி சசி தரூர். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அதிருப்தி. வாக்காளர் பட்டியலில் இருந்து 77 லட்சம் பேரை நீக்கம். 80 லட்சம் பேரை நீக்க சொன்னதாக பாஜக அண்ணாமலை தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் கோரி சென்னை மெரினா கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். கலைந்து செல்ல மறுத்து சாலையில் படுத்து உருண்ட தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றினர். தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவதை கண்டித்து தலைமைச் செயலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அனைவரையும் குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றிய போது அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது 75வது பிறந்த நாளை ஜெயிலர் 2 செட்டில் கொண்டாடினார். வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை அணிந்திருந்த நடிகர் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு குழுவினருடன் இணைந்து கேக் வெட்டினார். அப்போது அங்கிருந்த படப்பிடிப்பு குழுவினர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஜெயிலர் 2 படத்தின் இயக்குனர் நெல்சன் பூங்கொத்து கொடுத்து ரஜினிகாந்திற்கு வாழ்த்து கூறினார். திமுக அரசில் ஊழலும் மோசடியும் நடைபெறாத துறையே இல்லை என்று உறுதியாக கூற முடியும் என்று பாஜக தேசிய செயற்குழு தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறையில் 1020 கோடி ஊழலும், அரசு பணி வழங்க 888 கோடி ரூபாய் லஞ்சமும் வசூலிக்கப்பட்டது குறித்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய திமுக அரசை வலியுறுத்திக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் ஊராட்சி செயலாளர் பதவிக்கு நேர்முக தேர்வுக்கு இளைஞர்களை அழைத்துவிட்டு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதாக குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மதிப்பெண் அடிப்படையில் தகுதியான இளைஞர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக அண்ணாமலை கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது சர்வே தூண்தான் என்பதை உறுதி செய்துள்ளீர்களா என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என ஐகோர்ட் கிளையில் தமிழ்நாடு அரசு வாதம் வைத்துள்ளது. 73 ஆண்டுகளாக உச்சிப்பிள்ளையார் கோயிலில்தான் தீபம் ஏற்றப்பட்டதென்றும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் முந்தைய தீர்ப்புகளை கருத்தில் கொள்ளாமல் தனி நீதிபதி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகுதியில் வரும் 18ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான இடத்தில் செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டின் முதன்முறையாக பொது இடத்தை தேர்வு செய்து நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றும் 84 நிபந்தனைகளை போலீசார் கொடுத்துள்ளதாகவும் செங்கோட்டையன் கூறினார். பிரச்சார வாகனத்தில் நின்றபடி விஜய் பேச உள்ளதாகவும் பொதுக்கூட்டத்தில் 25,000 பேர் பங்கேற்பார்கள் எனவும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான சிவராஜ் பாட்டீல் காலமானார். 90 வயதான சிவராஜ் பாட்டீல் கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். மகாராஷ்டிர மாநிலம் லட்டூரில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று காலையில் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். நடிகர் விஜயின் தவேக கட்சிக்கு மோதிரம் சின்னம் ஒதுக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தவேக அறிவித்துள்ள நிலையில் ஆட்டோ சின்னம் கேட்கப்பட்டிருந்தது. இந்த சின்னம் கேரளாவில் உள்ள ஒரு கட்சிக்கு சென்று விட்டதால் அந்த சின்னம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே விசில், பேட்,
பேட், பூமி உருண்டை, மோதிரம் என்று சின்னம் கேட்கப்பட்ட நிலையில் மோதிரம் சின்னம் தாவேகாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் தன்னுடைய கட்சிக்கான சின்னத்தை விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 2026 ஜனவரி 10ஆம் தேதி வரை தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு நிறைவடைந்துள்ளது. இதனையடுத்து உடனடி தரிசன முன்பதிவு அடிப்படையில் தினசரி 10,000 முதல் 15,000 பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஐயப்பன் கோவிலில் வரும் 27ஆம் தேதியன்று மண்டல பூஜையும் மகரவிளக்கு பூஜை 2026 ஜனவரி 14ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. 2025-26ஆம் ஆண்டு பருவத்தில் இந்தியாவின் அரிசி உற்பத்தி 15.2 கோடி டன்களை எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. குளிர்கால பயிரான கோதுமையின் உற்பத்தி கடந்த ஆண்டு 11.3 கோடி டன் இருந்த நிலையில் 11.7 கோடி டன்னாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தி குறையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 4.15 கோடி மெட்ரிக் டன் உற்பத்தியான நிலையில் 4 கோடி மெட்ரிக் டன்னாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முயன்றதாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அடிப்படையில் இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களை சமயநல்லூர் காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள காமராஜர் பல்கலைக்கழகத்தின் 57ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநரும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக வேந்தருமான RN ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பட்டியலின மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக மீரா மிதுன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து வழக்கை ரத்து செய்ய கோரி மீரா மிதுன் மனு தாக்கல் செய்தார். தினமும் 20 மாத்திரைகள் எடுத்து வருவதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டு தன் மீதான ST/SC வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரணை நீதிமன்றத்தை அணுக அறிவுறுத்தி மீரா மிதுன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள மேட்டமலையில் தமிழக ஆளுநரின் விருப்ப நிதியில் பத்மஸ்ரீ விருது பெற்ற பறை இசைக்கலைஞர் வேலு ஆசான் மூலம் கட்டப்பட்டிருக்கும் பாரதி பறை பண்பாட்டு மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இளைஞர்கள் மற்றும் இளம் தலைமுறையினருக்கு பறை இசையை கற்றுக் கொடுத்து இதை மேலும் வளர்க்க வேண்டும். ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்த ஆளுநர் ரவி பள்ளி பாடத்திட்டத்தில் பறை இசை பற்றிய கல்வி கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் பறை இசை குறித்து முனைவர் பட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சின்னத்திரை நடிகை ராஜேஸ்வரி குடும்ப பிரச்சனை காரணமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சிறகடிக்க ஆசை தொடரில் போலீஸ் அருணின் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருந்தவர் ராஜேஸ்வரி. பாக்கியலட்சுமி, பணிவிழும் மலர்வனம் உட்பட பல தொடர்களில் நடித்திருக்கும் ராஜேஸ்வரி கணவருடன் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது மறைவிற்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் தலைமையில் நடந்த காங்கிரஸ் எம்பிக்களின் கூட்டத்தை முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் புறக்கணித்தது அக்கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்க காங்கிரசின் எதிர்ப்பையும் மீறி வெளிநாடுகளுக்கு செல்லும் அனைத்து கட்சி குழு கூட்டத்தில் சசி தரூர் இடம்பெற்றார். மத்திய அரசின் பல்வேறு செயல்பாடுகளை பாராட்டுவதை வழக்கமாக கொண்ட சசி தரூர் காங்கிரஸ் தலைமை நிர்வாகிகளை சந்திப்பதையும் தவிர்த்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் படிப்படியாக வெப்பநிலை குறைந்து வருவது பெரிதும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 9 ஆண்டுகளில் மிகவும் குளிர்ச்சியான டிசம்பர் மாதத்தை பெங்களூரு மக்கள் தற்போது அனுபவித்து வருகின்றனர். வரும் வாரங்களில் இரவு நேரத்தில் வெப்பநிலை அதிரடியாக குறையும். குறைந்தபட்ச வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸை தொட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பொதுமக்கள் அதிகாலை இரவு நேரங்களில் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2,560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 99,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை அடைந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வெள்ளியின் விலை இன்று காலை கிராமிற்கு 6 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 215 ரூபாய் என உச்சத்தை எட்டியது. இந்நிலையில் மாலையில் மீண்டும் 1 ரூபாய் விலை உயர்ந்து 1 கிராம் 216 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டி மக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை 2 ஆண்டுகளில் 5.31 லட்சம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் மூடு விழா நடத்துவதுதான் திமுக அரசின் சாதனையா என்றும் பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு திட்டமிட்டு அரசு பள்ளிகளை சீரழித்து வருவது கண்டிக்கத்தக்கது எனவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் இருந்து 77 லட்சம் பேரை நீக்கியுள்ளதாக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை கூறியுள்ளார்.
கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை 80 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க கோரியதாகவும் 77 லட்சம் பேர் மட்டுமே நீக்கப்பட்டதாகவும் கூறினார். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மடப்புரம் அஜித்குமார் மரண வழக்கில் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தையும் சிபிஐ அதிகாரிகள் சேர்த்துள்ளனர். திருப்புவனம் காவல் நிலைய காவலர்களையும் சேர்க்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஆரம்பித்த வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதத்தில் பல மாவட்டங்களில் மழையை வெளுத்து வாங்கியது. டிட்வா புயல் காரணமாக சென்னையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தொடர் மழை காரணமாக சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் ஏரிகள் நிரம்பி வழிகின்றன. வரும் 14ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் 15ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் தற்போதைய நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை எப்பொழுதும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.